இன்னைக்கு போறேன் காலை அடக்குறேன்டா. அடக்குறோம் பாரு என்ன பண்றது பாரு. என்ன பண்ணுவீங்க? காலை செத்துச்சுடா. காலை செத்துச்சு. புடிக்காலடா. இன்னைக்கு மானது புடிக்கால. என்னடா காலை அது? புடிக்காலடா. எப்படி அடக்குற மட்டும் பாரு. அடி இல்லடா. இன்னைக்கு அந்த பறக்க ஊர்ல என் பேரை மாட்டிக்கிறேன்டா. டேய் பறக்கறது நான் பறக்க விடாம இருந்தா சரிதான். எப்படி அடக்குற மட்டும் பாரு. பாப்போம். நான் போகுது. இங்கிட்டு தான் வரும். ஓடிட்டே தான் இருக்கும். ஆமா இது நல்ல பெரியடா இருக்கு. இது வடம் போடுவானே. வடம்னா அந்த ஓரளவு நல்லா வந்த மாடு முற்றமானதா. சரி நீ வீடியோ எடுங்க நாளை பத்தியும். என்னடா? ஏன்டா? சரி ஹரி நீ வந்து எங்களை வீடியோ எடு. நான் சர்வச் எடுத்து சொல்லு. நம்ம வந்து இப்ப ஜல்லிக்கட்டு இது பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாரு க்ளோஸ் அப்ல பாப்போம். என்னடா இப்போ வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு காலி அடக்க போகிறோங்க. இவர் தான் மாடுபிடி இவர் அடக்கிறத நீங்களும் வீடியோவில் பார்ப்பீங்க. கவலைப்படாதீங்க, பார்ப்பீங்க. மாடு இவர் எப்படி அடக்குதுன்னு மட்டும் பாருங்க. அநேகமாக இந்த பாருங்க இந்த இடத்துல அப்படி இல்லாட்டி இதுக்கு 2 இன்ச் மேலே இந்த இடத்துல ஒரு குழி விழுவோம். அந்த குழியிலேருந்து ரத்தம் வரும்னு நினைக்கிறேன். அநேகமாக ஆஸ்பத்திரி பக்கத்துல தான் இருக்குது. அதனால சேஃப்டிக்கு அந்த குழியை இப்போ பார்க்கலாம். வந்து இப்போ லைவ்ல நீங்கள் பார்க்க போகிறதுனால ரொம்ப அபூர்வமான காட்சி. அது ஒரு சின்ன கண்டு தான். எங்கள் டீமில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அதில் மெயின் மாடுபிடி வீரர்னா தீஸ் தான். ஆமாம், இவர் தான் எனக்கு அந்த மாடு பிடிக்கிறது கற்றுக் கொடுத்த குரு. இவர் தான் எங்கள் குரு. எங்கள் பேட்டி இது வரைக்கும் நான் பிடிச்ச மாட்டேங்கலாம். இவர் தான் எல்லா பேருமே இவர் தான் சேரும். பேட்டி இவர் எடுத்துக்கோங்க. எப்படி அடக்கிறேன்னு மட்டும் பாருங்க. பாஸ் பண்ணிருக்கேன். அதாங்க நம்ம பார்க்க போகிறோம். பஞ்சாயத்து என்கிற வீரா இப்போ பேசுங்கடா. பாஸ் பண்ணிக்க. ஆரம்பத்தை விட்டுலாமா? சுப்பிரமணிக்காக அப்படியே நான் பக்கத்தில் வருவேன். விட்றா பார்த்துக்கலாம். பிடிக்கிறோம் நீ விட்றா ஹரி. போடுறா தம்பி பிரேக்க. மாடி இப்படி உங்களோட மூஞ்ச காமிங்க. என்ன ஒரு ஐயோ முரட்டடிடா. டிராயெல்லாம் மண்ணா போயிட்டு இன்ஜுரி தான். அதான் ஊருக்கே தெரிஞ்சு சிரிக்க போறான். கவலைப்படாத. வெளியே தெரியாம கட்டிக்கடா சுப்பிரமணி. இது எப்படி அது எப்படி உங்களுக்கு காலால் தடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது? படையப்பா படம் பார்த்தேன். ரஜினி அப்படி ஒரு காலில் வச்சு நிப்பாவே பெரிய காலை நின்றுச்சு. இல்ல கால் வச்சு நிற்கும் நினைச்சேன். அடையப்பாவா? அடையப்பா அங்கிட்டு பாருங்க. மாடிபிடி வீரர் இப்படி கவுந்துட்டாருடா. படையப்பாரு தான் சுப்பிரமணி தான். நாமா சுப்பிரமணி மாடை கட்டுவானா ஒருத்தங்க. நான் அவர் விழுவாருன்னா கண்டேன். அந்த மனுஷன் படையப்பான்னு நினைச்சாரு. படையப்பா ஸ்டைல்ல போயிட்டு மாடை பிடிக்கலாம்னு நினைச்சவரு. ஐயோ அப்பா அப்படின்னு விழுந்துட்டாரு. அவர் என்னென்ன பண்ணுவாரு? ஏங்க அந்த பாம்பு புத்துக்குள்ள கையை விட்டீங்களா? அது எப்படிங்க முடிஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கையில காலால அப்படி தடுக்கணும்னு எப்படி உங்களால தெரிஞ்சு தோணுச்சு சொல்லுங்க. அது என்ன மாதிரி இம்மாட்டலால மட்டும் தான் முடியும். இல்ல விழுகிறப்ப எந்த அடியும் இல்லையே. இல்ல எனக்கு ஒரு பொட்டு காயும் கூட இல்ல. இல்லங்க உருட்டலாம். அதுக்கு இந்த அளவுக்கா ஆதாரம் இருக்குங்க. ஆதாரம் இருக்கா? வீடியோ ஆதாரம் இருக்கு. ஆனா காயம் பட்டது இல்ல. ஃபர்ஸ்டே சொல்லியாச்சுங்க. தெரியல. சரி சமாளிக்கிறீங்க. பரவாயில்ல. சரி எங்க காயம் பண்றாங்க.